வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் கணிதம் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வாலிப் 2. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா 26/12/2018 நடந்த அசிஸ்டன்ட் லைப்ரரி தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். நீட்டே டி. நான் உங்கள் கார்த்திக்ஸ். அதற்கு முன் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல்ஸ்மே கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், AGMSCIOU அடுத்த சீரியஸ் எனக்கு என்ன வருதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 4 கேபிட்டல், அடுத்த 4 ஸ்மால். ஓகேவா? அது மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் 4 கேபிட்டல், 4 ஸ்மால். கேபிட்டல் ஸ்மால் கேபிட்டல் ஸ்மால். இங்க என்ன இருக்கு? ஸ்மால் கேபிட்டல். அப்ப கண்டிப்பா எனக்கு இது வராது. நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் மார்க். இங்க ஏ கேபிட்டல் ஏ, இங்க ஸ்மால் சி. அப்ப என்னது? ஒரு எழுத்து விட்டுட்டு சின்னு வருது. அப்ப இங்க ஏ வந்தா எனக்கு என்ன வரணும்? சின்னு வரணும். வருதா? இல்ல. அதே மாதிரி இங்க பி வந்துச்சு, இங்க என்ன வரும்? ஒரு எழுத்து விட்டு டின்னு வரணும். வருதா? வரல. அப்ப ஆன்சர் இங்க தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். செக் பண்ணி பார்த்துலாமா? பாருங்க. ஏல இருந்து என்ன பண்ணும்? ஒரு எழுத்து விட்டு சி, ஜில இருந்து ஒரு எழுத்து விட்டு ஐ, எம்ல இருந்து ஒரு எழுத்து விட்டு ஓ, எஸ்ல இருந்து ஒரு எழுத்து விட்டு யூ. அதே மாதிரிதான் இங்க பாருங்க. பி ஒரு எழுத்து விட்டுட்டு டி, ஹச் ஒரு எழுத்து விட்டுட்டு ஜே, அடுத்து என் ஒரு எழுத்து விட்டுட்டு பி, அடுத்து டி ஒரு எழுத்து விட்டுட்டு வி. ஸோ கரெக்டாக வருங்க. அவ்வளோ ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு ஆகியன ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடுகள். ஆனால் M1 M2 -1 என்ற நிபந்தனை பொருந்தாது. ஏனெனில் எக்ஸ் அச்சின் சாய்வு மற்றும் ஒய் அச்சின் சாய்வு காண்கன்னு கேட்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் தியரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எக்ஸ் அச்சின் சாய்வு அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் 0. ஒய் அச்சின் சாய்வுன்னு கேட்டாங்கன்னா வரையறை செய்யப்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். எக்ஸ் அச்சுக்கு 0, ஒய் அச்சுக்கு வரையறை செய்யப்படவில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 2 மீட்டர் 2 மீட்டர் மற்றும் 1 மீட்டர் ஆகியவற்றை முறையே நீள அகல உயரங்களுடைய கன செவகத்தின் வெளிப்பரப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது நீளம், அடுத்துள்ளது அகலம், அடுத்துள்ளது உயரம். கனசெவகத்தின் வெளிப்பரப்பு, மேற்பரப்பு, மொத்த பரப்பு எல்லாமே ஒரே மீனிங் தான். அப்ப மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2LB plus BH plus HL. அப்ப 2LB நீளத்தையும் அகலத்தையும் பெருங்க. நீளத்தையும் அகலம் பெருக்குனா 4 பிளஸ் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்குனா 2 பிளஸ் உயரத்தையும் நீளத்தையும் பெருக்குனா 2. அப்ப 2 × 8. ஆன்சர் வரும் 16. ஆன்சர் வரும் 16 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், இரு வட்டங்களின் சுற்றளவு விகிதம் 2:3 எனில் பரப்பளவோட விகிதம் என்ன? ஓகே, இங்க சுற்றளவு விகிதம் கொடுத்தாலும் சரி, ஆரங்கள் விகிதம் கொடுத்தாலும் சரி, ஓகேவா? எந்த விகிதம் கொடுத்தாலும் பரப்பு கிட்ட என்ன பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப 2:3 இதை ஸ்கொயர் பண்ண வரும். அப்ப சுற்றளவு தான் 2:3. அப்ப பரப்பளவு என்ன பண்ணானு ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணுமா? அப்ப 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் வரும் 4:9. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 224 என்ற எண்ணில் வலமிருந்து இடமாக இரண்டாவது இடத்தில் இருக்கும் 2இன் மதிப்பு என்ன? ஓகேவா? 224ல வலமிருந்து இடதுபுறம் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய 2இன் மதிப்பு. இந்த 2இன் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 1 10. ஓகேவா? 1 10 தான். அப்ப 2 × 10 எவ்வளவு வரும்? 20. அப்ப 2இன் மதிப்பு எவ்வளவு? 20. அவ்வளவுதான். அதாவது அவங்க எந்த நம்பர் சொல்றாங்க, எனக்கு இந்த நம்பர் தானே சொன்னாங்க. அப்ப 2ன்னு சொன்னாங்கன்னா 2 போடுங்க, பின்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர்னா ஒரு 0 போடுங்க, அவ்வளவுதான். ஓகே, சப்போஸ் இது 3வது நம்பர் சொல்றாங்கன்னா இந்த 2 போட்டுட்டு பின்னாடி 2 நம்பர் இருக்கா, 2 0 போடுவேன். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப எனக்கு கேட்டது இரண்டாவது இடம், இந்த இரண்டாவது இடம். அப்ப இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2க்கான மதிப்பு எவ்வளவு? 20. இந்த 2க்கான மதிப்பு கேட்டாங்கன்னா 200. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், வருட கூட்டு வட்டி 10% எனில் ஒரு தொகை 3 வருடத்தில் பெறும் கூட்டு வட்டி ரூபாய் 331 எனில் அதே தொகை அதே காலத்தில் பெறும் தனி வட்டி எவ்வளவு? ஓகேங்களா? சோ அதே வட்டி வீதம் அதே காலம் தான், பட் தனி வட்டி கேட்கறான் அப்படின்னா அசல் தெரியும்ல. அப்ப அசல் என்ன பண்ணா கூட்டு வட்டில இருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? கூட்டு வட்டில இருந்து எப்படி நம்ம அசல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்த தொகை டிவைடட் பை அசல்.
மொத்த தொகை டிவைட் பை அசல். அப்ப அசல் அப்படின்னா எவ்வளவு? 100%. அசல் எவ்வளவு? 100%. மொத்த தொகை என்னது? அசலும் வட்டியும் தானே. அப்ப அசல் வந்து 100, வட்டி எவ்வளவு? 10. அப்ப எவ்வளவு வரும்? 110%. இப்ப அடிச்சனாகும் 0க்கு 0 கேன்சல். அப்ப 11/10. ஓகேவா? இங்க எத்தனை வருடம் சொல்றாங்க? 3 வருடம் சொன்னால மேலும் கீழும் 3 கியூப் பண்ணணும். ஓகே, 2 வந்தா ஸ்கொயர், 3 வந்தா கியூப், அவ்வளவுதான். அப்ப 11 கியூப் எவ்வளோ? 1331. 10 கியூப் எனக்கு எவ்வளோ? 1000. அப்ப அசல் வந்து எனக்கு 1000, மொத்த தொகை எவ்வளோ? 1331. அப்ப மொத்த தொகை அசல் கழிச்சா வட்டி மட்டும் கிடைக்குமா? வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குது? 331 வருதா? அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 1000 ரூபாய். மொத்த தொகை 1331, வட்டி 331 கரெக்ட் தான். அப்ப அசல் வந்து எனக்கு எவ்வளோ? 1000 ரூபாய். அப்ப தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். அசல் எவ்வளோ? 1000 ரூபாய். 3 வருடம் 10% வகுத்தல் 100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்ப பெருக்கணும் எவ்வளவு வரும்? 300. அப்ப எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 300 ரூபாய் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், x² - 2xy + y² மற்றும் x⁴ - y⁴ மீ போவா காண்க. HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது பாருங்க, x² - 2xy + y². அப்ப இதுக்கான இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா x - y ஹோல் ஸ்கொயர். ஓகே, எனக்கு ஃபுல்லா பிளஸ் இருந்தா x + y ஹோல் ஸ்கொயர் போடுவேன். ஏதாவது ஒருத்தர் மைனஸ் வந்துச்சுன்னா x - y ஹோல் ஸ்கொயர் போடுவேன். இதெல்லாம் பிரிச்சு பாருங்க. x² + y² - 2xy வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப x² - 2xy + y² இதுக்கான ஆன்சர் என்னது? x - y ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி x⁴ - y⁴. இது எப்படி பிரிக்கலாம்? x² + y², x² - y². இப்ப திரும்ப என்ன பண்ணலாம்னா இந்த x² + y² பிரிக்க முடியாது, அப்படியே தான் இருக்கும். இந்த x² - y² சொன்னோம்னா x + y, x - y. ஓகே, அவ்வளவுதான். அப்ப நான் இரண்டையுமே நான் வித்தியாசமா விரிவாக எழுதியாச்சு. ஓகே, HCF என்ன பண்ணும்? இரண்டிலும் பொதுவானது அடுக்கு சிறியதாகும். ஓகேவா? அப்ப x - y, இங்க x - y. எனக்கு எது அடுக்கு சிறியது? x - y தான் எனக்கு அடுக்கு சிறியது. அப்ப ஆன்சர் என்னது? x - y. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 1.08, 0.36, 0.9 ஆகிய 3 எண்களுக்கான மீப்பெரும் பொது வகையின் என்னது? HCF தான் இங்க கேட்கிறான். ஓகே, GCD, HCF எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? என்ன நம்பருக்கு? 1.08, 0.36, 0.9. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் வந்து என்ன சார் பண்றோம்? ஒண்ணும் இல்ல, முழு நம்பரை ஃபர்ஸ்ட் மாத்துவோம். எப்படி மாத்துனா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்னு பாருங்க. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர். அப்ப அதிகபட்சமா என்ன இருக்கு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர். அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 100ஆல பெருக்கினாதான் முழு நம்பரா மாறும். அப்ப இது 100ஆல பெருக்கினா வரும் 108, இது 100ஆல பெருக்கினா 36, இது 100ஆல பெருக்கினா 90. ஏன்னா ஒரு 0 பெருக்கினா 9000, இன்னொரு 0 பெருக்கினா 90. இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, எவ்வளவு வரும்? 6ஆலே அடிப்போம். அடிச்சாலும் வரும் 18, இங்க 6, இங்க 15. நெக்ஸ்ட் 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சாலும் வரும் 6, 2, 5. ஸோ அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்ப HCFனா இதை மட்டும்தான் பெருக்கும். 6 3 பெருக்குனா 18. ஓகே, 18 வந்துச்சு. இப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? முழு நம்பரை மாத்த 100ஆல பெருக்கணும்ல. அப்ப நீங்க வரக்கூடிய ஆன்சரை 100ஆல வகுக்கணும். ஃபர்ஸ்ட் 100ஆல பெருக்குனேன், இப்ப 100ஆல வகுத்துட்டேன். இந்த சரியா போச்சா? அவ்வளவுதான். அப்ப 18/100 அடிச்சாலும் வரும் 0.18. ஆன்சர் என்ன வரும்? 0.18. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களின் ஈயின் மதிப்பை காண்க. இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. 6ல இருந்து 18க்கு எப்படி வருதுன்னா 3ஆல பெருக்குனா 18, 17 36, 2ஆல பெருக்குனா 36, அடுத்து 3 பெருக்குனா 108, அடுத்து 2 பெருக்குனா 216, அடுத்து 3 பெருக்குனா 648. அப்ப கான்செப்ட் என்னது? 3 2 3 2 3. அப்ப ஃபர்ஸ்ட் 3ஆல பெருக்கும். 3ஆல பெருக்குனா எவ்வளவு வரும்? 6. அடுத்து 2ஆல பெருக்கணும். பெருக்கணும் வரும் 6 2 12. அடுத்து 3ஆல பெருக்குனா 36. அடுத்து 2ஆல பெருக்குனா 72. அடுத்து 3ஆல பெருக்குனா 216. அப்ப A 6, B 12, C 36, D 72,
இ 216. எனக்கு கேட்கப்பட்டது இ தான். அப்ப ஈயோட மதிப்பு எவ்வளோ? 216. நெக்ஸ்ட், ஒரு கனசரத்தின் மொத்த புறப்பரப்பு 384 சதுர சென்டிமீட்டரில் அதன் கன அளவை காண்க. அப்ப மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 6a². இதுக்கான மதிப்பு எவ்வளோ? 384. அப்ப a² எவ்வளவு வரும்? ஓராறு 6, 6 6 36, மீதி 2 24ல 4. அப்ப a² 64. ஏவோட மதிப்பு எவ்வளோ? 8. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது கன அளவு. அப்ப கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா a³. அப்ப ஏவோட மதிப்பு 8. அப்ப 8க்கு இப்ப எனக்கு வரும் 512 கன சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், x plus 1/x equal to 2 எனில் x³ plus 1/x³ மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? x plus 1/x மதிப்பு 2ன்னு கொடுத்தாங்கன்னா இங்க என்ன அடுக்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு என்னதான் ஆன்சர் வரும்? 2 தான் வரும். ஓகேவா? x plus 1/x மதிப்பு 2 அப்படின்னா x² plus 1/x² மதிப்பு எவ்வளோ? 2 தான். x³ plus 1/x மதிப்பு எவ்வளோ? 2 தான். x⁴ plus 1/x⁴ மதிப்பு எவ்வளோ? 2 தான். இது மாதிரி எந்த நம்பர் வந்து நமக்கு என்னதான் வரும்? 2 தான் வரும். வேற வழியே கிடையாது. ஓகே, அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ? 2. இப்போ நார்மலாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூபா, அப்போ எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூப் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பரை ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணணும். 2 கியூப் பண்றோம். அடுத்து பிளஸ் வந்துச்சுன்னா மைனஸ், இது கியூப் வந்தனால 3ன்னு போட்டு அந்த நம்பரை பெருக்கணும். அப்போ என்ன ஆகும்? 2 கியூப் 8 மைனஸ் 6, ஆன்சர் வரும் 2. ஓகேங்களா? நீங்க எப்படி ட்ரை பண்ணாலும் அதே தான் வரும். 2ன்னு கொடுத்துட்டா அப்படின்னா இங்க என்ன வந்தாலும் 2 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1/2 into 3 plus 1/3 into 4 plus 1/4 into 5 plus up to plus 1/9 into மதிப்பு காண்க. எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா முதல் மதிப்பு அப்படியே எடுத்துங்க 1/2, லாஸ்ட் மதிப்பு என்னது? 1/10. அப்போ 1/2 லாஸ்ட் மதிப்பு 1/10. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர். முதல் பின்னம் கடைசி பின்னம் ரெண்டையும் கழிக்கிறோம். இப்போ என்ன ஆகும்? 10 மைனஸ் 2 வகுத்தல் 20. அப்போ எவ்வளோ வரும்? 8/20. அப்ப அடிச்சால் வரும் 2/5. ஆன்சர் 2/5. நெக்ஸ்ட், அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர் எனவும் உடைய இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவு அப்படின்னாலே b into h. அப்ப அடிப்பக்கம் 9, உயரம் எவ்வளோ? 5. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 45 சதுர சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு சதுரத்தின் பக்கங்களை தொட்டு செல்லும் உள்வட்டம் மற்றும் முனைப்புள்ளி வழியே செல்லும் வெளிவட்டத்தின் பரப்புகளின் விகிதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் 1:2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்வட்டம் மற்றும் முனைப்புள்ளி இதோட பரப்புகள் விகிதம் கேட்டா 1:2. நெக்ஸ்ட், 1 மணி 45 நிமிடம் என்பது ஒரு நாளின் எத்தனை சதவீதம்? ஒரு நாள் அப்படின்னா எத்தனை நிமிஷம் தெரியணும். ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரத்துல எவ்வளவு நிமிடம் இருக்கும்? 24 × 60 நிமிடம். அப்ப பெருக்கின எவ்வளவு வரும்? 144, ஒரு 0. அப்ப 1440 நிமிடம். அப்ப ஒரு நாள் அப்படின்னா 1440 நிமிடத்துல 1 மணி 45 எவ்வளவு? 1 மணி 60. இங்க ஒரு 45 எவ்வளவு ஆயிடுச்சு? 105. அப்ப 105 நிமிடம் வகுத்தல் 1440 × சதவீதம் 100 பெருக்கிறோம். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0. அது திரும்பி என்ன பண்ணலாம்? 2 2 10, இங்க எவ்வளோ வரும்? 7 2 14, இங்க ஒரு 2, 72. இப்போ என்ன பண்ண? 3 அடிச்சோம்னா 24, இங்க 3 அடிச்சா 3 5. இப்போ 24 வச்சு எதையுமே அடிக்கணும். மொத்தமா பெருக்கின எவ்வளோ வரும்? 35 × 5 எவ்வளோ வரும்? 150. 175/24. அப்போ 175ல எத்தனை 24 இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை 24 இருக்கும்? ஏன்னா 175ல 7 25 இருக்கும். அப்ப அதே மாதிரி 7 24 இருக்கும். அப்ப 24 × 7 எவ்வளோ வரும்? 168. ஓகேவா? அப்ப 175ல 7 24 இருக்கு. அதாவது 7 24 168. மீதி எவ்வளோ? 7. அப்ப 0 சேர்த்தா நான் பாயிண்ட் வைப்பேன். அப்ப 70ல எத்தனை 24 இருக்கும்? 2 24 தான் இருக்கும். அப்ப 2 24 எவ்வளோ?
48 மீதி எவ்வளோ 22 பின்னாடி ஒரு 0. அப்ப 220ல எத்தனை 24 இருக்கும்? எத்தனை இருக்கும்? 9 24 இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 9 24 இருக்கும். அப்ப 7.29 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் செகண்ட். அப்ப ஆன்சர் 7.291%. நெக்ஸ்ட், எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு தையல்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ரூபாய் 500 சம்பளமாக பெறுகின்றனர். ஒய்யின் சம்பளத்தில் 120% எக்ஸ் சம்பளமாக பெறுகிறார் எனில் ஒய்யின் வார சம்பளம் எவ்வளவு? ஓகேவா? அப்ப எக்ஸ் ஒய், எக்ஸ் வந்து என்ன பண்றாரு, 120% சம்பளம் பெறாரா. அப்ப எக்ஸ் வந்து 120%, ஒய் வந்து எவ்வளோ 100%. இது சுருக்கணும் எவ்வளோ வரும்? 6 20 120, 5 20 100. அப்ப பங்குகள் எவ்வளோனா, எக்ஸுக்கு 6 பங்கு, ஒய்க்கு 5 பங்கு. அப்போ ஒய்யுடைய வார சம்பளம் எவ்வளோ? ஓகேவா? அப்போ ஒய்யுடைய பங்கு எவ்வளோ? 5. மொத்த பங்கு எவ்வளோ? 11. மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 550. அப்போ ஒவ்வொரு 11 11, 5 55 0. அப்ப 5 × 50 250. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். 250 ரூபா வார சம்பளம் பெறுவார். நெக்ஸ்ட், ஏபிசி ஆகிய மூவரும் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் ஒரு வட்டமான மைதானத்தை சுற்றி ஓடுகின்றனர். ஏ ஆனவர் 252 வினாடிகளும், பி 308 வினாடிகளும், சி 198 வினாடிகளும் ஒரு முழு சுற்றை முடிப்பார்கள் எனில் அவர்கள் மூவரும் துவங்க இடத்தில் ஒன்றாக வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, அப்ப என்ன பண்ணா, இந்த 3 நம்பருக்கு இந்த ஒன்றாக அப்படின்னு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான்ப்பா. அப்ப என்ன நம்பர் இருக்கு? 252, 308, 198. என்ன பண்ணலாம், 2ஆல அடிப்போம். அடிச்ச எவ்வளவு வரும்? 1 2 6, இங்க 1 5 4 9 9. இப்ப திரும்பி என்ன பண்ணலாம், 3ஆல அடிக்கலாம். 3ஆல அடிச்ச எவ்வளவு வரும்? 4 2, இங்க அடிக்க முடியாது. இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? 3 3. அடுத்து என்ன பண்ணலாம்னா 11ஆல அடிக்கலாம். 42 அடிக்க முடியாது. இங்க ஓர் 11 11, மீதி 4 44ல 4, இங்க 3. அடுத்து என்ன பண்ணலாம், 14ஆல அடிக்கலாம். 14 அடிச்சா 3 14 42, ஓர் 14 14, 3 அப்படியே தான் இருக்கு. இப்ப 3ஆல அடிச்சோம்னா எல்லாமே ஒன்னா மாறிடுச்சு. இப்ப மொத்தமா பெருக்க வேண்டியதான். அப்ப சின்ன நம்பர் இருக்கு, 2 3 6, 6 3 18. இங்க 14 × 11 எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 154. இப்ப ரெண்டுமே பெருக்கும். எவ்வளவு வரும்? 32 3 43 4 12 154. அப்ப 2 7 7 2. அப்ப 2772 வினாடி. அப்ப வினாடிய நிமிடமா மாத்தணும் அப்படின்னா 2772 60ஆல டிவைட் பண்ணா நிமிடமா மாறும். இப்ப 60ஆல அடிக்கலாமா? ஓர் 60 60, இது டைரக்டா தான் நீங்க அடிக்கணும். ஓர் 60 60, 277ல 4 60 240, மீதி 37, பின்னாடி ஒரு 2 372ல 6 60 360, மீதி எவ்வளோ? 12. அப்ப 46 நிமிடம் 12 வினாடி. ஆன்சர் 46 நிமிடம் 12 வினாடி. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸை பாருங்க. சில தொப்பிகள் கிண்ணங்கள். ஓகேவா? சில தொப்பிகள் கிண்ணங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது தொப்பி, அடுத்துள்ளது கிண்ணம். அடுத்து என்ன சொல்றாங்க? சில கிண்ணங்கள் பெட்டிகள். அப்ப சில கிண்ணங்கள் பெட்டிகள். அடுத்து என்ன இருக்கு? சில பெட்டிகள் குழாய்கள். ஓகே, இப்ப என்ற 3 கூட்டும் தரும் முடிவுகள் என்ன? சில கிண்ணங்கள் தொப்பிகள் அல்ல. ஓகேவா? சில தொப்பிகள் கிண்ணங்களா? இப்ப சில தொப்பிகள் கிண்ணங்கள் இருக்கு, சில கிண்ணங்கள் தொப்பிகள் இல்லாமல் இருக்கு. கரெக்ட் தானே? தொப்பிகளாகவும் இருக்கும், சிலது தொப்பிகள் இல்லாமல் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது சரிதான். செகண்ட், அது எந்த குழாயும் தொப்பிகள் அல்ல. எந்த குழாயும் தொப்பி, ஏன்னா குழாய்க்கும் தொப்பிக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இதோட ரவுண்டு இதோட ரவுண்டு தொடவே இல்லை. அப்ப கண்டிப்பா இதுவும் சரிதான். சில தொப்பிகள் கிண்ணங்கள் இல்லை. சில தொப்பிகள் கிண்ணங்கள் இல்லை. கரெக்ட். ஏன்னா சில தொப்பி கிண்ணமா இருக்கு, சில தொப்பிகள் கிண்ணமா இல்லாம தானே இருக்கு. அப்ப இதுவும் சரிதான். சில பெட்டிகள் கிண்ணங்கள் இல்லை, சில பெட்டிகள் கிண்ணங்கள் இல்லை. கரெக்ட் தான். அப்ப எனக்கு 4மே தொடர்பு மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லாதனால ஆன்சர் அது எதுவுமே இல்லைங்க தான் எனக்கு சரியானது.
நெக்ஸ்ட் a பிளஸ் பிசி என்ற பூலியன் சார்பானது சுருக்கும் பொழுது பின் வருவனவற்றில் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் a வச்சு b பெறுவோம் a பிளஸ் b, அடுத்து a வச்சு c பெறுவோம் a பிளஸ் c. அப்ப ஆன்சர் அது a பிளஸ் b a பிளஸ் c. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் a மற்றும் b இணைந்து ஒரு வேலையை 30 நாள்ல செய்வர். 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின்பு b வேலையிலிருந்து விலகிவிட்டார். மீதமுள்ள வேலை a மட்டும் 20 நாட்கள் செய்தார் எனில் முழு வேலை a மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு? இப்ப ஃபர்ஸ்ட் செய்த வேலை. இப்ப செய்த வேலை யாருன்னா 2 பேரும் சேர்ந்து செய்றாங்க. ஏயும் பியும் சேர்ந்து தான் செய்யறாங்க. அடுத்து மீதி வேலை இப்ப யார் பாக்குறாங்கன்னா a மட்டும் தான் பாக்குறாரு. மீதி வேலை யார் பாக்குறா? a மட்டும் தான். ஓகே, அப்ப செய்த வேலை கேட்டா மட்டும் அந்த நாட்கள் தலைகீழா போடணும். ஓகேவா? அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சாலும் 30 நாள் முடிச்சிருவாங்கல்ல. அப்ப அது தலைகீழா போட்ட எவ்வளோ? 1/30. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 20 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஒரு 0 இப்போ 2/3. அப்ப என்ன அர்த்தம்? 3ல் 2 பங்கு முடிச்சிட்டாரு. 3ல் 2 பங்கு முடிச்சாருன்னா மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? 3ல் 1 பங்கு இருக்கும். அந்த 3ல் 1 பங்கு வேலையை தான் ஏ வந்து எத்தனை நாள் பண்றாரு? 20 நாள்ல பண்றாரு. ஏ வந்து எத்தனை நாள் பண்றாரு? 20 நாள் பண்றாருன்னா அப்ப ஏ வந்து அந்த வேலை முழுமையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 60 நாள் ஆகும். ஒரு பங்கு முடிக்க 20 நாள்னா 3 பங்கு முடிக்க 60 நாள் தானே. அப்ப ஏ வந்து அந்த வேலை முழுவதும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 60 நாட்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 12 நாட்களில் ஏ என்பவர் வேலை முடிக்கிறார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் பி தனியாக அதே வேலை எத்தனை நாள்ல முடிப்பார்? ஓகே பாருங்க, ஏ பி இங்க யாரு திறமையானவங்களோ அவன் மதிப்பு 100. பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர். அப்ப பி தான் இங்க திறமையானவர். அப்ப பியோட மதிப்பு எவ்வளவு? 100%. அப்ப இந்த 60% என்ன பண்ணும்? ஏக்கு அப்படியே போடாம 100ல இருந்து 60 கூட்டிட்டு தான் போடணும். ஓகேவா? அப்ப 160%. கான்செப்ட் புரியுதுங்களா? இங்க திறமையானவங்க வந்து 100%. திறமையானவங்க 100%. இந்த 60% என்ன பண்ணும்? 100ஓட கூட்டிட்டு ஏக்கு போடும். அப்ப 160%. அப்ப எவ்வளவு வரும்? அடிச்சோம்னா 8 20 160, 5 20 100. அப்ப இந்த 8 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 12 நாள். 8 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 12 நாள்னா அப்ப 8 பங்கு பண்ணா ஒரு பங்கு எவ்வளோ? 1. 8 ஒன்றையால் பங்குனா 12. அப்ப அதே மாதிரி 5 ஒன்றையால பெருக்குனா எவ்வளவு வரும்? 7.5. அப்ப எத்தனை நாள் ஆகும்? 7.5 நாட்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சுருக்குக 12 கியூப் பிளஸ் 13 கியூப் மைனஸ் 25 கியூப் இதோட மதிப்பு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இதோட மதிப்பு 0 அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா -3abc அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு 12, ஒய்யோட மதிப்பு 13, இசட்டோட மதிப்பு எவ்வளோ? -25. அப்போ என்ன வரும்? -3abc அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, xyz. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே பெருக்க வேண்டியதான். அதாவது -3 × 12 × 13 × 25. ஓகேங்களா? இப்போ அப்படியே பெருக்கினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பெருக்குங்க. 3 12 36 36 × 13 அப்போ வரும் 18. இங்கே ஒரு 1 10 6 3 8 6 4 அப்போ 468 25ஆல் பெருக்குனா 40 4 34 3 23 16 1 13 1 9 0 10 7 11. ஆன்சர் வருது -11,700. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 252 எவ்வாறு பகா எண்களின் பெருக்கலாக எழுதலாம்? ஓகே, அப்ப 252 பகா எண்கள் சொல்லலாம். பகா எண்களை மட்டும்தான் வகுக்கணும். இப்ப 2ஆல் வகுத்து எவ்வளவு வரும்? 101 2 6 126. திரும்ப 2ஆல் வகுத்து எவ்வளவு வரும்? 6 3. திரும்பி என்ன 3ஆல் வகுத்தா 2 1. இதை 3ஆல் வகுத்தா 7. இதுக்கப்புறம் வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப மொத்த நம்பரை அப்படி எடுத்துக்கோங்க. அப்ப 2 × 2 × 3 × 3 × 7. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, பகா எண்கள் பெருக்கப்படுன்னு கேட்டானா பகா எண்களை மட்டும் வகுத்துக்கிட்டே வரணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட்
எக்ஸின் 10%, எக்ஸின் 10% ஆனது ஒய்யின் 20%க்கு சமம் எனில் எக்ஸ் இஸ்ட் ஒய் என்னன்னு கேட்டாங்கன்னா இது மதிப்பு என்ன இருக்கு 10 20 இருக்கா, இது அப்படியே திருப்பி எவ்வளவு வரும் 20 10 அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 2:1. கான்செப்ட் புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் இன்ட்டு 10% ஒய் இன்ட்டு 20% சொன்னோம்னா எக்ஸோட மதிப்பு 20, ஒய்யோட மதிப்பு 10. ஆன்சர் 20:10 அடிச்சா 2:1. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர்? அப்ப திறமையானவங்க 72%, திறமை அற்றவங்க எத்தனை பேர்? 28%. அப்ப 28% எவ்வளவு வரும்? 28/100 இன்ட்டு 25. அப்போ 1 25 4 5 100, 1 4 7 4 28. அப்ப திறமையற்ற எத்தனை பேர்? 7 பேர். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் மேக்ஸிமம் இருக்குது. சில கொஸ்டின் வித்தியாசமாக தான் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.